ஔவையாரின் ஆத்திச்சூடியிலிருந்து முதலில் எழுதப்பட்ட தமிழ் பைபிள் வரை 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த தமிழ் ஓலைச்சுவடிகளையும் காகித ஆவணங்களையும் ஜெர்மனியை சேர்ந்த பிராங்க கல்விக்கூடம் இன்று வரை பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவ மிஷனரி பணிகளுக்காக தமிழ்நாட்டிற்கு வந்த ஜெர்மானியர்கள் சிலர் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். உள்ளூர் மக்களின் உதவியோடு தமிழை கற்றுக்கொண்ட ஜெர்மனியை சேர்ந்த லூத்தரன் பாதிரியாரான சீகன்பால்க் முதலில் தமிழ் மொழியில் பைபிளை எழுதினார். இப்படியாக தமிழில் எழுதப்பட்ட பைபிள் முதல் பல தமிழ் ஓலைச்சுவடிகளும் ஆவணங்களும் அப்போதே ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. Palm leaf collection comprises 265. இங்கு மொத்தம் 265 பனை ஓலைச்சுவடிகள் சுவடி நூல்கள் உள்ளன. அதில் 102 தமிழ் ஓலைச்சுவடிகள், மீதம் தெலுங்கு மொழியில் இருக்கின்றன. அவர்கள் செய்த பணியின் உதாரணமாக சமய பரப்பாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இவற்றை ஹாலேவிற்கு அனுப்பி வைத்தனர். அப்போது இவ்வாறான ஓலைச்சுவடிகள் முறை ஐரோப்பாவிற்கு புதியது, கவர்ச்சிகரமாக இருந்தது, குறிப்பாக ஜெர்மனிக்கு. இதில் பெரும்பாலானவை கிறிஸ்துவ இலக்கியங்கள் மற்றும் பைபிளின் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொண்டவை. அப்போது பைபிள் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை தாண்டி தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் வானியல் தொடர்பான ஓலைச்சுவடிகளும் இருக்கின்றன. ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் இருப்பது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. Astronomy. So all the star signs are painted on the palm leaf manuscripts. This is also very nice. டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனி முதலில் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடிக்கு 17ஆம் நூற்றாண்டில் வர்த்தகத்திற்காக வந்தது. கிபி 1620 தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ரகுநாத நாயக்கருக்கும் டானிஷ் அரச பிரதிநிதிக்கும் இடையே முதல் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் வர்த்தகத்தோடு நின்றுவிடாமல் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கான நடவடிக்கைகளிலும் டானிஷ் அரசர் ஈடுபட்டதாக கூறுகிறார் ஆய்வாளரும் ஜெர்மன் தமிழியல் என்ற புத்தகத்தின் ஆசிரியருமான சுபாஷினி. அந்த காலகட்டத்துல நமக்கு லூத்தரன், அதாவது புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது மார்ட்டின் லூத்தர், அதாவது ஜெர்மனியில உருவாகி பிறந்து வளர்ந்தவர். அவர் உருவாக்கின சமயம் தான் இந்த லூத்தரன் புரொட்டஸ்டன்ட் ரிலிஜன்ங்கிறது. இப்ப அதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு டென்மார்க்ல இருக்க அரசர் 4ஆம் ஃபிரெடரிக் அப்படிங்கிறவர், அவர் புரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் தேடுறாரு. அவருக்கு யாரும் கிடைக்கல. அப்பதான் அவர் என்ன செய்யறாருனாக்கா, இப்ப நான் இருக்கிறேனே இந்த ஹாலால இருக்கிற மிஷனரிஸ அணுகிறார். இங்க அணுகி உங்களை கேட்கிறார், எங்களுக்காக நீங்க தூரத்துல போய் இந்தோனேஷியா, இந்தியா இங்கெல்லாம் போய் நீங்க இந்த கிறிஸ்டியானிட்டியை நீங்க ஸ்ப்ரெட் பண்ண முடியுமாங்கிற போதுதான் முதல் முறையாக 2 பேர் வராங்க. அவங்க தான் சீகன்பால்க் அண்ட் பிளெட்சோ. அவர் 1706ல இங்கேருந்து டென்மார்க் போயிட்டு டென்மார்க்ல இருந்து கப்பல்ல 6 மாசம் டிராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தரங்கம்பாடிக்கு வரார். வந்தபோது 1706ல சேர்றார். சேரும்போது முதல்ல அவர் நினைக்கிறாரு, எனக்கு தமிழ் தெரியலன்னு, நான் அவங்களுக்கு நான் லட்டின் மொழியில நிறைய பாடம் நடத்தலன்னு நினைக்கிறார். ஆனா அங்க தமிழ் இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, 2 வருஷம் டெய்லி 8 hours உட்கார்ந்து தமிழ் படிச்சு சரளமா தமிழ் பேச கத்துக்கிட்டு அப்புறம் தமிழ்ல எழுதவும் ஆரம்பிக்கிறார். தமிழர்கள் மத்தியில் கிறிஸ்துவத்தை பரப்ப பைபிளின் புதிய ஏற்பாடு முழுவதையும் தமிழில் எழுதிய சீகன்பால்க் தனது படைப்பை அச்சடித்தால் மட்டுமே பல்லாண்டுகள் நிலைத்து நிற்கும் என்பதை உணர்ந்தார். இதற்காக பிரிட்டனில் இருந்து பிரத்யேகமாக அச்சு இயந்திரம் ஒன்றை 1710ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வரவழைத்தார் சீகன்பால்க். தமிழ்நாட்டிற்கு வந்த ஜெர்மானியர்கள் மதம், வர்த்தகத்தை தாண்டி தமிழர்களின் அன்றாட வாழ்வியல், மருத்துவ முறை, உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவைகளை ஆவணப்படுத்தி அவற்றை ஐரோப்பாவிற்கு அனுப்பி வைத்ததாக சுபாஷினி கூறுகிறார். அப்படி அவர்கள் எழுதி அனுப்பிய புத்தகங்களும் ஆவணங்களும் ஓலைச்சுவடிகளும் தான் இன்று பிராங்க கல்விக்கூடம் பத்திரமாக பாதுகாத்து வருகிறது.